லெஸ் இஸ் மோர். என் வாழ்க்கையில பெரும்பாலான பகுதி நான் நெறைய உழைப்பு போட்டு, அளவுக்கு அதிகமா என்னையே வருத்திக்கிட்டு, பரபரப்பா இருந்து நான் கொண்டு வந்த ரிசல்ட்ட விட, நான் அமைதியா இருந்து கொஞ்சம் வேல பார்த்து, அந்த கொஞ்சம் வேலையில ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி எனக்கு நெறைய ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம நெறைய நேரங்கள்ல என்ன நெனைக்கிறோம் அப்டின்னா, நெறைய வேல பார்த்தா நெறைய ரிசல்ட் வரும்னு நெனைக்கிறோம். ஆக்சுவலா அது உண்மை இல்ல. எது உண்மை அப்டின்னா, கொஞ்சம் வேலைய சரியா பார்க்கறது மூலியமா நெறைய ரிசல்ட் வரும். இப்ப நான் சொல்றது மேஜிக் மாதிரி இருக்கலாம். ஆனா இயற்கை அப்படிதான் வேலை செய்யுது. "தி பர்சூட் ஆஃப் லெஸ் கேன் ஹெல்ப் யூ பிரிங் மோர் ரிசல்ட்ஸ்." ஒரு சூப்பர் கிரீக் சேயிங் இருக்கு. "நத்திங் இஸ் இனஃப் ஃபார் அ மேன் ஃபார் ஹூம் இனஃப் இஸ் டூ லிட்டில்" அப்படின்னு. நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னா, நமக்கு எது போதும் அப்படின்னு நமக்கு தெரியணும். நமக்கு எது போதும்னு தெரிஞ்சா, எது தேவையில்லையோ அத விட்டுறலாம். "ஹியர் ஆர் அ ஃபியூ திங்ஸ் தட் ஐ குவிட் டு லிவ் அ குட் லைஃப்." இப்ப நான் சொல்லப் போற விஷயங்கள நான் குவிட் பண்ணதுனால, நான் ஒரு பெட்டர் பெர்சனா ஆனதா நான் நம்புறேன். இப்போ அதையே நீங்களும் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஆனா செஞ்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உறுதியாயிடும். முதல் விஷயம், குவிட் மைண்ட்லெஸ் ஸ்க்ராலிங். நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெட்டியா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்க்ரால் பண்ற நெறைய நேரங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம்னு கூட நம்ம மனசுல பதியலன்றது நமக்கு தெரியும். ஆனா, நம்ம ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா பழக்கம். அந்த பழக்கத்திலிருந்து வெளிய வரணும். எல்லாரும் அந்த பழக்கத்திலிருந்து வெளிய வரணும்னு சொல்றாங்க. ஆனா யாரும் அதுக்கான சிஸ்டம சொல்லல. எப்படி வெளிய வரதுன்னு யாரும் சொல்லித் தரல. நான் ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றேன். அத நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபோன மைண்ட்லெஸ்ஸா ஸ்க்ரால் பண்ணக்கூடாதுன்னா, ஃபோன்ல நெறைய வேல வச்சுக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம ஒரு வேலைய ஃபோன்ல செய்ய போய், அப்படியே கன்டின்யூ பண்ணிர்றோம் ஸ்க்ராலிங்க. நம்ம ஃபோன எடுக்காம இருந்தோம்னா, ஸ்க்ராலிங்குள்ளயே போமாட்டோம். நம்ம நெறைய நேரங்கள்ல, நான் ஃபோன்ல வேல தானே பார்க்குறேன் அப்படின்னு சப்பக்கட்டு கட்டிட்டு இருப்போம். நம்ம ஃபோன்ல வேல பார்க்குறதோட சேர்ந்து, நெறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வேல பார்க்க தான் ஃபோன் எடுத்திருப்போம். அதுல தப்பு எதுவும் இல்ல. ஆனா, அதுக்கப்புறம் தொடர்ந்து ஸ்க்ரால் பண்றோம்ல, அங்க தான் இருக்கு பிரச்சனை. நம்ம ஃபோன் எடுத்தா தானே ஸ்க்ரால் பண்ணுவோம். லேப்டாப்லயே பெரும்பாலான வேல பார்க்கறதுனால, ஃபோன எடுக்கிறதுக்கு கம்மி வாய்ப்பு தான் கிடைக்குது. அதனால ஃபோன கம்மியா யூஸ் பண்றோம். லேப்டாப்ல ஸ்க்ரால் பண்ண முடியாது பாருங்க. 2வது, ஃபோன் போரிங்கா இருந்தா ஃபோன் எடுக்க மாட்டோம். நான் ஐஃபோன் வச்சிருக்கேன். ஃபோன கிரே ஸ்கேல்ல போட்டேன். ஃபோன் கிரே ஸ்கேல்ல இருந்தா நம்ம அதிகமா ஃபோன் எடுக்க மாட்டோம். கலர்ஃபுல்லா இருந்தா தானே வீடியோலாம் பார்ப்போம். கலர்ஃபுல்லா இருந்தா தானே ஸ்க்ரால் பண்ணுவோம். ஃபோனே கிரே ஸ்கேலா போரிங்கா இருந்ததுன்னா, நான் ஒன்ஸ் போரிங் ஆக்குனா, அத திருப்பி கலர்ஃபுல் ஆக்குறதுக்கு நம்ம மனசே ஒத்துக்காது. ஏன்னா, வி வாண்ட் டு பி புரொடக்டிவ். புரொடக்டிவா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு பெர்சன் எக்ஸைட்மென்ட்ட நோக்கி போமாட்டாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே புரொடக்டிவா இருக்கணும்னு தெரிஞ்சதுன்னா, அவங்க ஸ்க்ரால் பண்றத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்க புரொடக்டிவா இருக்கணும்ன்றதுக்காக தானே கிரே ஸ்கேல்ல போடுறீங்க. ஸோ நேச்சுரலா ஃபோன கம்மியா யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. 3வது, நம்ம நெறைய நேரங்கள்ல பாட்காஸ்ட் தானே கேட்கிறோம். கத்துக்க தானே செய்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வீடியோ பார்த்துட்டு இருப்போம். நம்ம கத்துக்க தான் வீடியோ போட்டிருப்போம். ஆனா அதுக்கப்புறம் சஜஷன பார்த்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆயி மத்த வீடியோஸ்க்கு போயிடுவோம். நம்ம அத மாத்தணும் அப்படின்னா பாட்காஸ்ட், லர்னிங் இது எல்லாத்தையும் ஆடியோ ஃபார்மேட்டுக்கு மாத்திடலாம். YouTubeல முக்கியமா YouTube பிரீமியம்ல ஆடியோ மோட் இருக்கு. Spotify யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஆடியோ லர்னிங்க்கு மாறிடலாம். இப்படி மாறினா என்ன அட்வான்டேஜ் நான் சொல்றேன். வீடியோ லர்னிங் இஸ் a பிரைமரி ஆக்டிவிட்டி. பேசிக்கா நீங்க வீடியோ பார்க்கறப்போ மத்த வேலை எதுவும் செய்ய முடியாது. ஆனா ஆடியோ லிசனிங் இஸ் a செகண்டரி ஆக்டிவிட்டி. நீங்க ஆடியோ கேட்டுக்கிட்டே நிறைய விஷயம் செய்யலாம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணிட்டே பாட்காஸ்ட் கேட்கலாம். குக் பண்ணிக்கிட்டே பாட்காஸ்ட் கேட்கலாம். டிரைவ் பண்ணிக்கிட்டே பாட்காஸ்ட் கேட்கலாம். பேசிக்கா நீங்க மத்த வேலை செய்யறப்போ நீங்க புதுசா கத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அது வீடியோல பண்ண பாசிபிளே இல்ல. நீங்க வீடியோவை குறைச்சிட்டீங்கன்னா ஃபோன் யூசேஜ் டைம் உங்களுக்கு குறைஞ்சிரும். ஆடியோ லிசனிங் டைம் அதிகமாயிடும். அதே டைம் லேர்னிங்காக யூஸ் பண்ண முடியும். 2வது குவிட் பண்ண வேண்டிய விஷயம், ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். நம்ம எல்லாருக்கும் ஒரு அறியாத பயம் இருக்கு. நாளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்ற பயம். ஆக்சுவலா அந்த பயத்தையே ஃபெய்த்தா மாத்தலாம். நாளைக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு. இந்த ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர் தான் நமக்கு ஆங்ஸைட்டி கொண்டு வருது. ஆங்ஸைட்டி வந்து இட்ஸ் a ஃபியர் ஆஃப் ஃபியூச்சர். அதையே நீங்க வந்து நல்ல விஷயமா மாத்தலாம். ஃபெய்த் ஆன் ஃபியூச்சர் வச்சு. ஏன்னா ஃபியர், ஃபெய்த் 2மே இன்னும் நடக்கல. நடந்ததா நினைச்சுக்கிறீங்க. நம்ம ஃபியர் மேல இருக்கிற அதே பவரை ஃபெய்த்ல கொடுக்க ஆரம்பிக்கலாம். நாளைக்கு என்ன நல்ல விஷயம் நடந்துருமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நிறைய நேரங்கள்ல நம்ம நடந்துருமோன்னு பயப்படுற 99% விஷயங்கள் நடக்க போறதே இல்லை. பயம் இருந்தா ஆங்ஸைட்டி கிக்கின் ஆயிடும். நீங்க ஃபியூச்சரை பத்தி ரொம்ப யோசிக்காம இருந்தீங்கன்னா, பிரசன்ட்ல இருந்தீங்கன்னா ஆங்ஸைட்டி கம்மி ஆயிடும். நீங்க பிரசன்ட்ல செய்யற எல்லா வேலையையும் சரியா செய்ய ஆரம்பிப்பீங்க. 3வது, தயக்கமே இல்லாம, பயமே இல்லாம மத்தவங்களுக்கு நோ சொல்றது. அன்அப்பாலஜெட்டிக்கலி சே நோ டு அதர்ஸ். உங்களுக்கு செய்ய வேண்டாம்னு ஒன்று தோணுதுன்னா அதை செய்யாதீங்க. மத்தவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக நீங்க உங்களையே இழக்கணும்னு அவசியம் இல்ல. when you don't have to do something, say no. இட்ஸ் as simple as that. இதுக்கு ஒரு புக் சஜஷன் சொல்றான். இந்த பாயிண்ட்டை நான் ஏன் ரொம்ப அழுத்தி சொல்றேன் அப்படின்னா, ஐ யூஸ்ட் டு பி a people pleaser. நான் ஒரு பீப்பிள் பர்சன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா நான் பீப்பிள் ப்ளீஸரா இருந்திருக்கேன். உண்மையை சொல்லணும்னா நான் பீப்பிள் பர்சனே கிடையாது. ஐ அம் an introvert. எனக்கு நிறைய மக்கள் கூட்டமா இருந்தா எனக்கு பிடிக்காது. நான் இன்ட்ரோவர்ட்டா இருந்துகிட்டு எக்ஸ்ட்ரோவர்ட் ஆனாதான் வாழ்க்கையில அடுத்த லெவல் போக முடியும்னு நினைச்சுக்கிட்டு மத்தவங்கள ப்ளீஸ் பண்றதுக்காக எஸ் மேனாவே இருந்திருக்கேன் ரொம்ப நாள். இதை மாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண புக்கு பேரு எசென்ஷியலிசம். நீங்களும் அந்த புக்கு படிங்க. யூ வில் பி ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் த பீப்பிள் ப்ளீசிங் நேச்சர். 4வது, நமக்கு இன்டெலிஜென்ஸ் இவ்வளவு தான் இருக்கு, டேலண்ட் இவ்வளவு தான் இருக்கு அப்படின்னு நம்புறத
ஸ்டாப் பண்ணணும். இன்டெலிஜென்ஸும் டேலண்ட்டும் இட் இஸ் நாட் ஃபிக்ஸ்டு. உண்மையை சொல்லணும்னா ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் இருந்தால் அது ஃபிக்ஸ்டு. பட் எக்ஸ்பேண்டிங் மைண்ட் செட் இருந்ததுன்னா அது ஃபிக்ஸ்டு இல்லை. நீங்கள் எப்போவுமே ஒரு புது ஸ்கில்லை கற்றுக்க முடியும், ஒரு புது பர்சனாக மாற முடியும். அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. லேர்னிங் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ். ஸ்கூல் முடிச்சுட்டேன், இதுக்கு மேலே படிக்க மாட்டேன், காலேஜ் முடிச்சுட்டேன், இதுக்கு மேலே படிக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க யூஸ்வலாக வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறதில்ல. வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைக்கு வளர்ந்துட்டு போகிறவங்க யூஸ்வலாக லைஃப் லாங் லேர்னராக இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் ரொம்ப அழகாக சொல்லுவார், நீங்கள் படித்தவரா இல்லை படிக்கிறவரா? படித்தவராக இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ லிவிங். படிக்கிறவராக இருந்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அ லைஃப். நம்ம குவிட் பண்ண வேண்டிய 5வது விஷயம், நிறைய பொருட்கள் இருந்ததுன்னா அதை குவிட் பண்ணலாம். முதல்ல ஸ்டார்ட் டு லிவ் ஆன் லெஸ் க்ளோத்ஸ், லெஸ் கேட்ஜெட்ஸ், லெஸ் பீப்புள், லெஸ் திங்ஸ் இன் ஜென்ரல். நம்மளை சுற்றி கம்மியான பொருட்கள் இருக்குன்னா நம்ம வாழ்க்கைக்கு அதிகமாக இடம் இருக்கும். லெஸ் திங்ஸ் மோர் ஸ்பேஸ் ஃபார் லைஃப், மோர் திங்ஸ் லெஸ் ஸ்பேஸ் ஃபார் லைஃப். நிறைய பொருள் சேர்க்கறதுனால சந்தோஷம் வரதில்லை. நிறைய பணம் இருக்கணும், ஆனால் அந்த பணத்தை பொருளில் செலவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு பழைய சேயிங் இருக்குது, லேர்ன் டு யூஸ் திங்ஸ் அண்ட் லவ் பீப்புள், நாட் த அதர் வே அரவுண்ட். யூஸ்வலாக திங்ஸுக்கு பவர் இல்லை, நீங்கள் அந்த திங்குக்கு ஒரு மீனிங் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு தான் பவர் இருக்குது. ஸோ எந்த பொருள் நீங்கள் உண்மையாகவே மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் ரீடைன் பண்ணுங்கள், மற்றதெல்லாம் கொடுத்துருங்க. குவிட் பண்ண வேண்டிய 6வது விஷயம், புலம்புறது. நம்ம புலம்புறதுனால வாழ்க்கை மாற போகிறது இல்லை, இன்னும் மோசமாக தான் ஆக போகுது. எதை புலம்புறீங்களோ அதுவே உங்களுக்கு நடக்கும். அப்படி தான் இயற்கை ஒர்க் ஆகுது. நம்ம பேசுகிற வார்த்தைக்கு பவர் இருக்குது. வேர்ட்ஸ் ஹாவ் பவர். நம்ம எந்த வார்த்தை பேசுகிறோமோ அதுக்கே நம்ம நிறைய பவர் கொடுக்குறோம், அதுவே நம்ம வாழ்க்கையில் நடக்குது. ஸோ நம்ம புலம்பாமல் சரியான விஷயங்களை பேச ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை பார்த்து இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறத விட உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பார்த்து என்னோட வாழ்க்கை இது மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லலாம்ல. பேசிக்காக நமக்கு சர்வ் பண்ணாத நெகட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ணாமல் நமக்கு சர்வ் பண்ணுற பாசிட்டிவ் வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நிறைய பாசிட்டிவிட்டி நம்ம லைஃப்பில் கொண்டு வர நம்ம புலம்புறதை நிப்பாட்டிடுவோம். நம்ம புலம்புறதை நிப்பாட்டினாலே புலம்புறதுக்கான காரணமும் நம்ம லைஃப்பில் நின்றும். த மோர் ப்ராக்ரெசிவ் டோன் யூ பிரிங் இன் டு your life, the more progressive your life becomes. குவிட் பண்ண வேண்டிய 7வது விஷயம், எக்ஸ்பெக்டிங் ஹாப்பினஸ் ஃப்ரம் அதர்ஸ். மற்றவங்க நம்மளை சந்தோஷமாக்குவாங்க அப்படின்னு நம்புறது நம்மளே நம்ம முட்டாளாக்கிக்கிறதுன்னு அர்த்தம். மற்றவங்களால நம்மளை ஹாப்பி ஆக்கவே முடியாது, நம்மளால் மற்றவங்கள ஹாப்பி ஆக்கவே முடியாது. நம்ம பவரில் ஒரு விஷயம் தான் இருக்குது, நம்மளையே ஹாப்பியாக வச்சுக்கிறது. த ஹாப்பியர் யூ ஆர், த ஹாப்பியர் த பீப்புள் அரவுண்ட் யூ வில் பிகம். நம்ம எப்போ மற்றவங்கள ஹாப்பி ஆக்கணும்னு நினைக்கிறோம் தெரியுமா, மற்றவங்களோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய அரகன்ஸ் இல்லை, இன்னொருத்தரோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறது. மற்றவங்களோட எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதெல்லாம் நம்மளோட எமோஷன் தான். ஸோ நம்ம உள்ள ஹாப்பியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுற்றி எல்லாம் ஹாப்பியாக மாறிடும். நம்ம ஹாப்பியாக இருக்க முடியாததுக்கு காரணம் நம்ம மற்றவங்கள ப்ளேம் பண்ணுறது தான். நம்ம மற்றவங்களை ஏன் ப்ளேம் பண்ணுறோன்னா அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறோம். பீப்புள் ஆர் நாட் டிஃபிகல்ட், பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அங்கே தான் பிரச்சனை. மக்களை சரியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, உங்களை சரியாக ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஹாப்பியாக மாறிடும். என்கிட்ட ஒரு சிம்பிள் டிப் இருக்குது. நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கணும்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற மக்களோட எண்ணிக்கையை குறைச்சிடுறது. லெஸ் பீப்புள், லெஸ் ட்ராமா, மோர் ஹாப்பினஸ். சிம்பிள்.